ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா ஒரு சிக்கன் பிரியாணி தான். ஃபர்ஸ்ட் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு, இந்த பிரியாணிக்கு தேவையான ஆயிலும், அதுக்கேத்த ஸ்பைசஸும் அதில போட்டுக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் பண்ண ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வதங்குறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு, இந்த மாதிரி ஆனியன் போட்டு கொஞ்சம் மூடி வச்சா அதோட ஃப்ளேவர்ஸ் இன்னும் நல்லாருக்கும். அதுக்காக குக்கர் இப்படி திருப்பி மூடிக்கிறேன். சில்லி பவுடர் பிரியாணிக்கு தேவையானது சிக்கன்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதுலயும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு, டொமேட்டோ ஆட் பண்ண உடனே கொஞ்சம் புதினா புதினா போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து அதில போட்டுக்கணும். சிக்கன் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் குக்கர் இப்படி திருப்பி மூடியே லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கணும். பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். நாங்க கொஞ்சம் குயிக்கா ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்க சுடு தண்ணி வச்சு ஊத்திட்டோம். சுடு தண்ணி வச்சு அந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டு சிம் பண்ணிடணும். சிம் பண்ணி கரெக்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி. முட்டைய ஒரு பக்கம் வேக வச்சு வச்சாச்சு. இப்போ 65க்கு ஆல்ரெடி சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். கடாயும் சூடு பண்ணியாச்சு. இப்போ 65யும் போட்டுக்கலாம். 65 வந்து நார்மலா போடுற மாரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா போட்டோம். என்னன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட கொஞ்சம் கொரியாண்டர், புதினா இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் நார்மல் வெறும் சில்லி பவுடர், ஒரே ஒரு காஞ்ச மிளகா கூட சேர்த்து அரைச்சு அது போட்டோம். அதோட ஸ்பைசஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு எங்க சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்டோட ஸ்பெஷல் இதுதான். வாங்க சாப்பிடலாம்.